ஸோ ஹாய் கேஸ், நான் தான் உங்கள் வில்சோன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா GTA San Andreas தாங்க. இந்த கேமில் வந்துட்டு புதுசாக ஒரு புக்காட்டி காரை ஊட்டி காணுங்கலாம். ஓகே, அந்த காரை வந்துட்டு அப்படியே அசால்ட்டாக போயிட்டு தூக்கிட்டு வந்துட போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஆனால் அது தூக்குறது சின்ன வேலையெல்லாம் இல்லைங்க, பெரிய வேலை. அதுக்காக வேண்டி தான் இப்போ நம்ம வேலை பார்க்க போகிறோம். சரி வாங்க தூக்குவோம். ஓகேங்க, அந்த கார் வந்துட்டு நம்ம ஊரில் கிடையாது. அது வந்துட்டு பக்கத்து சிட்டியில் ஒரு பிளேஸில் இருக்கி, அந்த பிளேஸில் போய்ட்டு வந்துட்டு மிலிட்ரி கேம்பு அந்த இடத்துல வந்துட்டு காரை வச்சுக்கானுங்க. அங்கே போகிறதுக்கே நம்மளுக்கு ஆக்சஸ் கிடையாது. ஆனால் நம்ம போய் எடுத்துக்கலாம், வேறு வழி கிடையாது. மிலிட்ரி பிளேஸு அங்கே இருக்கும். அந்த ஊருக்கு போகிறதுக்கே நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்கான்னு தெரியலை, பார்க்கலாம். சரி ஓகேங்க, போகிற வழியில் அவனை ஒருத்தன் கார் ஓடிக்கிறந்தான், அவனை போட்டு தட்டி காரை நைஸாக தூக்கிட்டு வந்துட்டேன். கார் பார்க்க சூப்பராக இருக்க. இப்படி ஒரு கார் கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும். இந்த காரில் வந்துட்டு நம்ம மிலிட்ரி பிளேஸுக்கு போகிறோம். ஓகே, போக முடியுமான்னு பார்க்கலாம். இப்படி ஒன்றா எங்கே போகிறது? அடப்பாவிடே இருக்க வந்துடுறாங்களே சார் முட்டிட்டாங்க சார், பார்த்து போடாயோ. ஆளை பாருங்களேன், ஒரு வேலைக்கு போகும்போது தான் கேஸ் வருவானுங்க. சரி விடுங்க, காரை இடிக்காமல் போகணும் இனிமேலாவது. ஓகே, அப்படியே இடிக்காமல் ஒரு வெட்டிட்டு இந்த கார் நைஸாக ஓடுது கேஸ், செம்மையாக இருக்கியா. ஐயோ முட்டிடாடா, நான் ஸ்பீடாக தான் ஓடுது. அடப்பாய் முட்டிருச்சிங்க. சரி ஓகே, அப்படி இதுக்கு மேலே ஏறிட்டு ஐயோ முட்டிருச்சே முன்பக்கம். சரி அப்போ அப்படியே மலைக்கு மேலாலேயே போயிடுவோம். ஓகே, அப்படியே ஏறுமா? ஏறுது இல்லை கேஸ். ஐயோ இறங்குது. பிரேக்கை பிடிக்கிட்டு அப்படியே ஏற்றுவோண்டா. ஏறுறா வண்டியே. ஐயோ எடுக்க போக மாட்டேங்குது கேஸ். அடப்பாய் முன்னுக்கு என்னடா இப்படி இருக்கே. நான் கார் எடுக்கட்டா நல்லா இருந்துச்சு கேஸ். அடப்பாவிய ஏற மாட்டேங்குது கேஸ் காரு. இஞ்சால வந்தாச்சு, இப்படிக்கா போயிட வேண்டியதான். ஆனால் அந்த ரோட்டு வேறு எப்படி செஞ்சு வச்சுக்கானுங்க பாருங்களேன் அந்த ரோட்டை. ஓகே, இப்படியா போவோம். ஐயோ முட்டுருச்சுங்க. ஏங்க எல்லா செட்டும் பறக்குது, கதவு பறந்துருச்சு. ஐயோ மேலே இருந்து பறந்துருச்சு. சரி விடுங்க பார்ப்போம். ஓகே, ஐயோ சார் ஏங்க என்னங்க கார் நிலைமை கடைசியாக இப்படி ஆயிடுச்சியா? கார் வெடிச்சிருமோ? ஓகே, அப்படியே வெட்டிட்டு இப்படிக்கா போயிடுவோம். நான் கார் நிலைமையை நினச்சா தான் பரிதாபமாக ஆயிடுச்சு. சரி விடுங்க பார்ப்போம். இந்த காரில் மிலிட்ரி பிளேஸுக்கு போக முடியாது, போனால் நம்மளை ஒரே போட்டுருவானுங்க. அதனால் நல்ல கார்லாம் போகணும். அடப்பாவி இப்போயே இந்த நிலைமையாடா அந்த காருக்கு. ஏண்டா வந்து முட்டுரை யூசுப்பாயில போயா அங்கிட்டு எரும மாட்டுப்பாயில. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம சரியாக விடத்தை வந்து தண்ணி இருக்கி இப்படிக்கா போனால் கொஞ்சம் கஷ்டம். அந்த ரோட்டால் போய் பார்ப்போம். ஓகே, இப்படி போனால் விடத்த ரோடு வருமா வெட்டுறதுக்கு? எங்கே அந்த ரோடு கீழே இருக்கேன்ட்டு நினைக்கேன். ஆமாங்க, ரோடு கீழே இருக்கி. ஐயோ காரு பத்திக்கிச்சிடா. ஐயோ பத்திக்கிச்சி. பைக் எடுத்துகிட்டு போயிட வேண்டியான். ரோடு கீழே இருக்கியா, அதனால் பைக் எடுத்துகிட்டு போயிட வேண்டியான். ஐயோட்ட எனக்கே அடித்த என்ன செய்கிறேன்னு விட்டேன். எனக்கே அடிச்சிட்டு போடு. எவனுக்கிட்ட எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர்னாலே அவனை யாருக்கிட்ட. சரி ஓகே, இப்போ பைக் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போயிட வேண்டியான். அப்படியே இதில் ஜம்ப் பண்ண முடியுமா? இந்த ஓட்டையில் அப்படியே போயிட வேண்டியதான். பாவிடோ எங்கே போக முடியலையே. இப்போ எப்படி போகிறது? இவரத்தை வெட்டுறதுக்கு பெண்டு வேறு இல்லை. ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்படியே ஜம்ப் போடுறாடே. அடப்பாவி ஜம்மையே பண்ண மாட்டேங்குதே. ஜம் ஆயிடுச்சு. அப்படியே கீழே போயிட வேண்டியதான். இன்னும் பெரிய பள்ளத்தாக்குங்க கீழே வந்துட்டு நெஞ்சால போகணும். ஓகே, பள்ளத்தாக்க பார்த்தீங்களா? ஓகே, இப்படிக்கா போயிட்டு அப்படி நெடுப்பத்துலேயே போனால் நம்ம இதை கடந்துடலாம். ஆனால் முட்டாப்பாயில் எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன், அப்பாங்க வந்து முட்டுறான். சரி ஓகே, இந்த நதியைத்தான் இப்போ நம்ம கடக்கணும். நதியை கடந்துட்டு அந்த பக்கம் போகணும். மிலிட்ரி பிளேஸு போகணுங்க இப்போ நம்ம. ஓகே, இப்படிக்கா போவோம். என்ன ஸ்லோவாக போகிறான் ஈஸ். எனக்கு செய்ய மேப்பு மறக்குது கேஸ் ரோடு, அதான் பார்க்கேன். சரி ஓகே,
இப்போ வந்துட்டு நம்ம இதாலேயே போயிடுவோம். ஆஹா, கீழே விழாமல் போகணும். கீழே தண்ணி கேஸ். ஓகே, இப்போ அந்த மெப்பால் போனோம்னா சரி. அடுத்த போனால் ஓகே மலையாளையே அப்படியே போகிறோம். ரோடால் கிடையாது, இப்போ நம்ம மலையால் போகிறோம். ரோடால் போய் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, அதான் சொல்கிறேன். ஓகே, அப்படியே போடா. ஓகே, இப்போ ரோடு ஒன்று வரும். சரி, அடடடட ஜஸ்ட் மிஸ்டிங் எழுதி முட்டியிருக்கோம். ஓகே, அட பாவி, என்னது அது? ரோடு பிளொக்கண்டு காட்டுது, போக முடியாதா என்ன? அட பாவி, இது சரியாக அந்த ஊருக்கு கனெக்ட் பண்ணுற ரோடு தான். என்னது நோ ஆக்சஸா? அட பாவி, நம்ம தண்ணியாலாம் கேஸ் போகணும். ஓகேங்க, போகிறதுக்கு பக்கத்தில் ஒரு போட்டுன்னு இருந்துச்சு, அதை அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளிக்கிறிக்கேன். இந்த போட்லாம் இப்போ நம்ம வந்துட்டு அந்த கரைக்கு போகணும். இதை வேறு தள்ளுறதுக்கு இவ்வளோ பாடாக இருக்கு. போட் கவுந்துருச்சுண்டா அவ்வளோதான், போன வாடுதான் கேஸ். போட்டு வந்து நிற்கணுண்டாடே. ஓகே, ஐயோ கவுந்துடாடான். சரி, ஓகே, இப்போ ஏற வேண்டியதான். ஒரு ஜம்பை போட்டு அப்படியே வச்சுட்டு போயிட வேண்டியதான். நக்கா. ஓகே, அப்படியே போயிட்டு போலீஸை காணோம். போலீஸ் சார் வந்துடுறாங்க சார், அந்த காரை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன் சார். சரி, ஓகேங்க, அப்படிக்கா போயிட வேண்டியதான். ஓகே, அந்த கார் எடுத்துக்கு வரதுக்கு ஒரு பிளானும் இல்லை. தண்ணியால் எடுத்துக்கு வரணும் கேஸ். தண்ணியால் அந்த கார் எடுத்துக்கு வரவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ரோடு வந்து ஆக்சஸ் கிடையாது. ரோடெல்லாம் அந்த கார் எடுத்துக்கு வர முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? ட்ரெயினால் எடுத்துக்கு வரலாம் கேஸ். ட்ரெயினெல்லாம் அந்த காரை நம்ம இப்போ எடுத்துக்கு வர போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு இப்படி இந்த பேரில் போக வேண்டியதான். பார்ப்போம், எவனுமே காணோம். இந்த பெண்டெல்லாம் வெட்டணும். இப்போ வருவானுங்களா என்ன? இவனையும் காணோம். அட பாவி, 4 ஸ்டார் கேஸ். 4 ஸ்டார். அட பாவி, 4 ஸ்டாரை தந்துட்டீங்களா டேய்? ஐயோ, சுடுறானுங்க டேய். உர்றா ஆளை விட்றா டேய். ஐயோ, வாராங்க பின்னால், அப்படியே வாரான் பாருங்களேன். ஐயோ, இவன் வேறு முட்டுறான். சூப்பர். சரி, ஓகே, இந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டம் ஓடிட வேண்டியான். டே போட் ரைடர்றா நான், எனக்கிட்ட வாடா. ஓகே, ஐயோ போட் பற்றிக்கும் போலயே. பற்றிக்கிச்சு. சம்பொன்று போட்டுற வேண்டியதான் தண்ணிக்குள்ளே. ஓகே, இப்போ வந்துட்டு அவனையோட போட்டில் ஏற வேண்டியது. அம்மாவனை என் போட்டையாடா வெடிக்க வைக்கிங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன் நானே அதை. இங்கே வாடா லூசுப்பா இல்லை டே. அவனை இருங்கடா, உங்களுக்கு வச்சிடும் போர். எனக்கே இந்த போட்டையை வெடிக்க வச்சுட்டீங்க. ஐயோ பக்காயிடுச்சு. என் போட்டையை அம்மாவனை வெடிக்க வைக்க போடு. நீ வெடிக்க வைப்பியாடா என் போட்டை. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன்டா நான். இதையும் வெடிக்க வச்சுருவானுங்க போல. இதுக்குள்ளே என்ன ஒருத்தங்க இவனையும் போட்டுற வேண்டியதான். ஓகேடா பாவி, வேறு இவனையும் போட்டுற வேண்டியதான். ஐயோ, வேற முடியலை ஈஸ். சே, போட்டை வெடிக்க வச்சுருவானுங்க போலையே சுட்டு. டேய், ஹெலிகாப்டரில் சுடுறானுங்க பாருங்களேன். எனக்கு சுடுறானுங்களா, அந்த போட்டு சுடுறானுங்களான் எவ்வளோங்க மாட்டேங்குது. போட். ஐயோ பாவி, போட்டு வெடிச்சிருச்சிங்க. எங்கள் போட்டு வெடிச்சிருச்சு. ஐயோ, அந்த போட்டில் ஏற வேண்டியதான். இதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி. டேய் எங்கடா ஓடுற? இல்லைண்டா, இதில் ஏறிக்கிறேன். டே ஏறியாச்சு மவனே. ஃபைட்ரா. ஓகே, எங்கெங்கெல்லாம் அடிக்க பாருங்களேன். மவனை கையால் அடிக்க, நீ என்னடா கண்ணால் அடிக்க? ஓகே, இப்போ அவனுக்கும் போய் அடித்த மாட்டா விளக்க முடியுது. இந்த போட் எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியதான். போட் மவனே, நீ தானடா அந்த ரைடரு. நீ என்கிட்ட ரைடர் வேலை காட்டுவியா? போடு. ஓகே, இந்த போட் எடுத்துகிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட வேண்டியதான் கேஸ். ஐயோ, வந்துட்டான். ஓகே, இப்படியா போயிட வேண்டியதான். என்னதான் கேஸ் இடம்? அட பாவி, இடத்தே இருந்துக்கிட்டாடா அந்த போட்டுக்கு இவ்வளோ சண்டை போட்டோம். சரி, ஓகே, இதில் ஏற வேண்டியதான். ஓகே, அப்படி ஏறிட்டு இதென்ன அந்த கப்பல் வண்டிக்கு ஹெலிகாப்டருன்னு தான் நினைக்கேன். அதை எடுத்துகிட்டு போவோம். நான் தான் இருக்கேன். அடப்பாவி, வெடிச்சிச்சிங்க. அடப்பாவி, இதையும் புகையை வச்சு விட்டீங்களடா கடைசியில். சரி, ஓகே, தேவையும் கிடையாது. அதை புகையை வச்சு விட்டானே கேஸ். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நடந்து தான் போயாகணும். அதை பிளான் போட்டால் அந்த ஹெலிகாப்டர் எடுக்கிறது தான். பட் அதையே புகையை வச்சுட்டீங்களடா கடைசியில். ஓகேங்க, ஒரு வழியாக மலைக்கு மேலே ஏறிட்டேன். இந்த மலையில் இருந்தால் அப்படியே கீழே ஜம்முன்னு போட்டுற வேண்டியதான். வேறு வழி இல்லை. என்னோட பேராசூட் வேறு இல்லை. அதனால் ஜம்மு பண்ணிட வேண்டியதான். போடு. அடப்பாவி, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு தப்பிட்டீங்க. அடப்பாவி, ஆரம்பத்திலே போலீஸ் ஜிபியே கொண்டாந்துட்டானுங்களே.
நம்மளுக்கு இப்போ கன்று வேணுமே. ஓகே கன்று கிடச்சிருச்சு. போடு அவனை யாருக்கிட்ட போடு கோர்த்தனை போட்டு தள்ளிட வேண்டியதான். எவனுமே நிற்க முடியாதுடா எனக்கு பின்னால். ஓகே அவன் ஓட்டான். ஆனால் எவனுமே தப்பிக்க முடியாதுடா டேய். ஓகே இப்போ வந்துட்டு மிலிட்ரி பிளேஸு என்ட்ருங்க. அதுதான் என்டர். இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஜீப் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஓகேங்க அந்த ஜீப்பில் ஏறிட்டு அப்படியே வெட்டிட்டு அப்படியே போவோம். எவ்வளோ பேர் போட்டுருக்கேன் பார்த்தீங்களா? எல்லாம் கேங்ஸ்டார்ரா. ஒத்தையே வாரம் வந்தால் நம்ம மான்ஸ்டர். ஆஹா நம்ம மான்ஸ்டர் இங்கே கேங்ஸ்டார் எங்கே பாருங்களேன். அதப்பா என்னடா இப்படியே சரிக்கிட்டு போகுது. அப்படியே ஒரு ரொட்டேஷன் ஒன்றை போட்டு அடப்பா திருப்பி வந்துட்டீங்களேடா. இப்போ போயிட்டீங்கன்னு நினச்சா அதுக்கெல்லாம் வந்துட்டானுங்க. சரி ஓகே. ஐயோ பத்திக்கிச்சிடா ஜீப்பு பத்திக்கிச்சிடா. அப்படியே இறங்கிட வேண்டியதான். ஜீப்பு பத்தப்போ இவனுங்க 2 பேரையும் போட்டு அந்த ஜீப் எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியான். போட்டு ஜீப் எடுத்துகிட்டு ஓடிடுவான் அந்த இடத்த விட்டு. ஓகே ஃபாஸ்ட்டாக. ஆனால் ஜீப்பு உண்மைக்கு செம்மையாக இருக்கு. ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இதெல்லாம் போகணும். நம்ம வந்து ஒரு பாலைவனத்தால் போகிறோம் கேஸ். அதனால் எனக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. சரி ஓகே மிலிட்ரி பிளேஸ் என்ட்ரர் கிடச்சிருக்கி. அப்படியே உள்ளே போயிட வேண்டியதுதான். உள்ளே போயிட்டு முதல் வரியாக காரை கண்டுபிடிக்கணும். அதானே பெரிய பிரச்சனை. ஐயோ உள்ளே போக மாட்டேங்குது. ஓகே ஐயோ ஜீப் அங்கே போட்டு காரை கண்டுபிடிப்போம். நம்மளுக்கு முக்காட்டி கார் தானே இப்போ முக்கியம். அப்பாவி காரை எங்கடா வச்சுக்கிங்க மானை என்கிட்ட வேற அதங்கிட்ட சென்னன்லோடா செம்ம கான்லைக்கு எவன் வந்தாலும் போட்டு தட்டு போய் கேடிப்பேன். காரை மட்டும் தந்தீங்கன்னா ஒரே ஓட்டமாக போய்த்துக்குவேன். காரை எங்கே வச்சுக்காண்டியே தெரிய மாட்டேங்குது. டேய் காரை எங்கடா வச்சுக்கிங்க. சே எங்கனே காரை எங்கே வச்சுக்காண்டியே தெரிய மாட்டேங்குது கேஸ். ஓகே கேஸ் காரை காணோம். இந்த டவருக்கு மேலே அது ஏறி பார்ப்போம் கார் தெரியுதாண்டு. சே அடப்பா இந்த டவருக்கு மேலே அது ஏறி கார் தெரிஞ்சால் லக்கு. ஆனால் அங்கே இருக்கின்றானே தகவல் கிடச்சிட்டு எங்கடா வச்சுருக்கீங்க காரை. எங்கே இருக்கே என்னங்க அது அந்த எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரியலையே. ஓகே ஜம்மு பண்ணிவிட்டு எங்கே இருக்கான்னு தேடி பார்த்துட வேண்டியதான். வேறு எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியலையே. சே எங்கே வச்சுக்காண்டியே தெரிய மாட்டேங்குது. இது எங்கே இவன் கார் கிடச்சிட்டு கேஸ். வாவ் கார் செம்மையாக இருக்கே. எங்கள் கார் லுக்கு வெறுத்தானோம். ஓகே இந்த கார் எடுத்துகிட்டு ஒரே ஓட்டமாக போட வேண்டியா. மிலிட்ரி பிளேஸை விட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியாங்க. ஓகே அப்படியே போயிடுறா முட்டாமல் போடாடே. அடப்பாவி புது காருடா முட்டாமல் கொஞ்சம் போங்கடா. சரி ஓகே இப்படியா போயிட வேண்டியான். அடப்பாவி என்னடா இத்தனை பேர் நியூ கார்ரா. எவன் என் காரில் கையை வைக்க முடியாதுடா. பார்த்து போங்கடா. அடப்பாவி இத்தனை பேரா. சரி ஓகே இப்படியா போயிட வேண்டியான். கார் செம்ம ஸ்பீடாக போகுது. ஓகேங்க இவனுங்க வேறு விட்ற மாதிரியே தெரியலை கைஸ். ஓகே இப்படிக்கா போயிட வேண்டிய. அடப்பாவி திருப்பி திறத்துறானுங்க. அடப்பாவிட காரை புகையே விட்டேக்கிங்களடா கடைசியில். சே காரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவனு இல்லைனா சும்மா விட மாட்டேன்டா. எங்கே கார் நிலைமையை பாருங்களேன். புண்ணால் புகையுது. அடப்பாவி எவ்வளோ கஷ்டப்பட்டு காரை எடுத்து கடைசியில் புகைய வச்சுட்டேங்கிறடா. சரி ஓகே இந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெயின்லேயே கிளம்பிடுவோம். காரை நம்மளோட ஊருக்கு நம்ம புக் பண்ணி எடுத்துக்கிடுவோம் கடைசியில். இதான்ட பிளான். இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டே அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்படியே புக் பண்ணி காரை நம்மளோட ஊருக்கு எடுத்து மாட்டேன். விளக்கம் பாஸ் கைஸ். ஓகே இப்போ வந்துட்டு இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போகிறேன். எங்கே போகிற வழியில் கார் ரிப்பேர் ஷாப் இருந்துச்சா. இல்லை காரை வந்து ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு அளவு கஸ்டமைசேஷன் பண்ணியும் எடுத்துட்டேன் கைஸ் காரை. ஓகே இப்போ வந்துட்டு காரை நம்ம பத்திரமா நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறோம் நம்ம இப்போ வேலையை. ஓகே ஐயோ ஹெலிகாப்டரில் வேலை திறத்துறானுங்களே. ஐயோ பார்ப்போம். இந்த காரை கொண்டு போகிற பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் போல். சரி ஓகே ஆனால் கார் சும்மா சொல்லக்கூடாது. வெறித்தான கேஸ் காரு. ஓகே ஐயோ முட்டாமல் போகணும். கேட்டு என்னடா கார் பெல்ட்டியெல்லாம் அடிக்குது. எங்கே ட்ரிஃப்ட்டு. ஓகே செம்மையாக இருக்கு. இவனுங்க வேறு விடமாட்டானுங்க போலையே. ஒவ்வொரு பெண்டுக்கும் நம்மளை போட்டு தள்ளுறதுலேயே குறியாக இருக்கானுங்க. சரி ஓகே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கே தான் இருக்கு. சரி ஓகே ஐயோ வந்துட்டான் நீ விட மாட்டானே. சரி ஓகே இப்படியா போயிட வேண்டியதான். அவனுங்க வேறு விடவே மாட்டானே கேஸ். சரி ஓகே இப்படிக்கா போயிட்டு காரை வந்து ப்ளூ கலரில் மாற்றிட்டா. நான் காரை கலர் வந்து பிளாக் கலருங்க. நம்ம அதை ஃபைனலாக வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணிடுவோம். சரி ஓகே இப்போதைக்கு வந்துட்டு இந்த இடத்த விட்டே ஓடிட வேண்டியதான். அடப்பா விட மாட்டானுங்களே. சே இவனுங்க வேறு விட மாட்டானுங்க. ஐயோ ஹெலிகாப்டர் வேறு திறத்துறானுங்களே. டேய் விடுங்கடா அந்த இடத்த விட்டே நான் ஓடிடுறேன். 1 நாள் வேறு விட மாட்டானுங்க. 4 ஸ்டாரை தந்திக்கானுங்க லூசுப்பாடு.
ஏங்க ஒரு வழியாக காரோட நிலமையை பாருங்களேன், எந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிக்காண்டு. இந்த நிலைமையோட காரோடத்தை பார்க் பண்ணிவிட்டு ரெயின் வந்துச்சுன்னா அப்படியே ஏறிட்டு ஓடிட வேண்டியதான். ட்ரெயின் வருது கைஸ் வருது, அதில் அப்படியே போயிட வேண்டியதான். பாவியா. சரி ஓகே, கார் எந்த நிலைமைக்கு ஆளாகிட்டீங்களடா கடைசியில். சரி ஓகே கைஸ், இந்த ட்ரெயினில் ஏறிட்டு அப்படியே ஓடிட வேண்டியதான். டேய் நில்றா ட்ரெயினே, டேய் நில்றா டேய். பாவி இப்படி போகிறானே. ட்ரெயினில் ஏறிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். பார்க்க ஓகே, இதுக்குள்ளே அவங்க இருப்பானா தூக்கி எறிஞ்சிட்டு போட்டு அப்படியே நம்ம ஏறிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட வேண்டியதான். அப்பா ட்ரெயின் எடுத்தாச்சு. ஓகேங்க, ட்ரெயினை விட்டு நம்ம சிட்டிக்கு வந்துட்டோம். ஸ்டார்லாம் போயிட்டு. ஆனால் கார் வந்துச்சாண்டான்னு தெரியலை, பார்ப்போம். கார் வந்துருச்சு கைஸ். பிளாக் கலர் காரை நான் கஸ்டமேஷனோட எடுத்துக்கு வந்திருக்கேன். ஏண்டு வந்துட்டு நம்ம பிளாக் கலர் காரும் ஆரம்பத்தில் எடுத்தோம், அதை ப்ளூ கலரில் கஸ்டமேஷன் பண்ணி கொடுத்துட்டானுங்க. திருப்பி நம்ம பிளாக் கலர் காரையே எடுத்துட்டோம். செம்மையாக இருக்கு. சரி ஓகே, இந்த காரை வந்துட்டு நம்ம இடிக்காமல் அப்படியே வீட்டுக்கு கொண்டு போகணும். அதான் இப்போ நம்மளோட கோல். பாவி இடிச்சிட்டான். இடிக்காமல் கொண்டு போகணும்னு பார்த்தா விட மாட்டேங்கிறானுங்களே. சரி ஓகே, இந்த காரை அப்படியே ஸ்பீடாக பண்ணி பார்ப்போம். பாவியா. சரி ஸ்பீடு வானா கேஸ். ஸ்பீடாக போனாலே இந்த காருக்கு ஏதோ நடக்குது. புக்காட்டி தானே, அப்படித்தான் இருக்கும் இருக்கும் இருக்கும். எங்கள் கார் நிலைமையை பாருங்களேன் கைஸ், இப்படி பண்ணிட்டானுங்க. சரி காரை சர்வீஸ் பண்ணிவிட்டு கலரையும் சேஞ்ச் பண்ணி விட்டுருவோம். வந்து உள்ளே விட்டா காசு இல்லைன்னு காணுங்க. $100 தரட்டான். பாவி $100 நான் எங்கடா போகிறது. சரி ஓகே, கார் இடத்த பார்க் பண்ணிவிட்டு சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். காரை பத்திரமா இடத்த இப்படி பார்க் பண்ணிவிட்டு இறங்கிட்டு அப்படி கன்னை எடுத்துகிட்டு சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, சம்பவம் ஸ்டார்ட். டின் 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 din 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 din. ஓகே, மங்காத்தா பிஜியும் செம்மையாக்குமே நான் நம்புகிறேன். சரி ஓகே, நம்மளுக்கு இப்போ $99 கிடைக்கு. இதோட $138 கிடச்சிருச்சு. இப்போ வந்துட்டு காரை வந்துட்டு அப்படியே நம்ம இப்போ வந்துட்டு சர்வீஸ் பண்ணிட வேண்டியதான் காரை. சரி ஓகே ஓகேங்க, காரை கொண்டு இவ்வளோ பார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு காரை நல்லா சர்வீஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுத்துருவானுங்க. ஸோ பார்ப்போம். ஸ்டாரு நம்மளை விட்டு பிளிங்க் ஆகுது. 4 ஸ்டார் போகுது. அடுத்த நடந்த கலவரத்துலேயும் நம்மளை ஸ்டார் கொடுத்துட்டானுங்க. அதான் இங்கே பிரச்சனை. சரி ஓகே, பாவி நம்மளுக்கு ப்ளூ கலர் கார் கஸ்டமைசேஷன் பண்ணி எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அவ்வளோவா நல்லா இல்லை, ஆனால் ப்ளூ கலர் செமையாக இருந்துச்சு. நான் ப்ளூ கலர் கார் எடுத்துட்டோம். சரி ஓகே, இப்போ அந்த காரை வந்துட்டு நம்மளோட வீட்டுக்கு அப்படியே பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு பத்திரமா வச்சுட்டு அப்படியே பத்திரமா போயிட வேண்டியதான். சரி ஓகே, வீட்டுக்கு எடுத்து போகணுங்க. அதாங்க இப்போ பிரச்சனையே. முட்டாமல் அப்படியே பத்திரமா எடுத்துகிட்டு போகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி விட்ருங்க. அப்படியே இதை மாதிரி வீடியோ நம்ம சேனலில் பார்க்கல, நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்ருங்க கேஸ். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த காரை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிட வேண்டியதான். ஏஸ் அப்படியே ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணி விட்டுங்களேன் மறக்காமல். சரி ஓகே, இந்த காரை வந்துட்டு ஒரு மூலையில் பார்க் பண்ணிட வேண்டியதான். பாருங்களேன் எப்படி கார் கிரியுது, ட்ரொன்னு கிரியுது. காரை சவுண்டும் பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. சரி ஓகே, காரை வியூ வெரி தனங்க. இங்கே பாருங்களேன் வியூவை அப்படியே ரியலிஸ்டிக்காக கொடுத்துருந்தானுங்க. அதான் எனக்கு பிடிச்சே இருக்காது. சரி ஓகே, காரை வந்துட்டு அப்படியே பார்க் பண்ணிவிட்டு பார்க்க அங்கே பண்ண வேணாம், வடத்தையே பண்ணிடுவோம். சரி ஓகே, அவ்வளோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. பாய் மக்களே, பாய். ஸோ பாய் எஸ் பாய்.